தும்மல் போடுறதுக்கு இடம் கொடுக்க, தும்மல் போடுறத விட்டு விலகு. நாய்கள் என்ன செய்கிறது? நிறைய தும்மல் போடுது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு செத்த நாய். நம்ம உலகத்தில் நாயாத்தான் இருந்தோம். ஆனால் இப்போ செத்து போய் கிடக்கிறோம். ஆனால் செத்து போன நம்மளை தேவன் திரும்ப என்ன செய்கிற? நன்றியுள்ள நாயாக, தேவனை வணங்கும் நாயாக, பரிசுத்தமுள்ள நாயாக, கர்த்தருக்கென்று கர்த்தருடைய வழி என்ன என்று கண்டுபிடிக்கும் நாயாக தேவன் நம்மை மாற்றி வருகிறார். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானே. அடுத்து கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்களின் கட்டுக்களை அறுத்து அவர்களின் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்துக்கு வீச்சிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்களை ராஜாவாகவோ, உங்களை ராணியாகவோ, உங்களை அரசனாகவோ, அரசியாகவோ தேவன் அபிஷேகம் பண்ணி தேவனுடைய பாதுகாப்புல நீ எனக்கு ராஜா, நான் உனக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன். நீ இந்த ஜனங்களை ஆளுகை செய்வாயாக. உன்னுடைய வீட்டில் எந்த வெறுமை இருக்கிறதோ அந்த வெறுமையெல்லாம் நீக்கப்படும். இன்றையிலிருந்து உன்னுடைய வீட்டில் பரிசுத்தம் உன்னுடைய வீட்டில் இருக்கும். நீ அன்பு என்கிறது பரிசுத்தத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனை வணங்குவதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். உன் நெத்தியில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த உலகம் உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ இருக்கிற வீடு, நீ இருக்கிற உனக்கு கிடைக்கிற வருமானம் எல்லாம் உனக்கு நாளுக்கு நாள் விருத்தியாகும். காரணம் என்ன? உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வார்த்தையின் மூலமாக உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.